1952 காலத்தில் முதல் சுதந்திரம் அடைந்த பிறகு நடக்கிற முதல் தேர்தல். அந்த தேர்தலில் காங்கிரஸ் என்ற பேரியக்கத்தை இந்தியாவில் எந்த மூலையிலையும் எதிர்த்து ஓட்டு கேட்க முடியாது. ஏன்னா அவங்க அப்போ தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்க அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த ஆட்சியில் முதல் நடக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசை தேர்ந்தெடுக்கணுன்றதுக்காக 52 தேர்தல் வருது. அந்த தேர்தலில் அவர்களை என்ன சொல்லி நீங்கள் எதிர்த்து ஓட்டு கேட்க முடியும்? ஒன்றுமே பேச முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலை 52. அதனால தான் அவங்க இந்தியா பூரா ஜெயிச்சாங்க, எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, மரியாதைக்குரிய ராமசாமி படையாச்சார் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக வன்னியர் இருக்காங்க, எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இருந்த காங்கிரஸினுடைய தலைமை, அகில இந்திய தலைமையிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். அப்போ சிறு வயது அவர். அப்போ அந்த வயதில் ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியை எதிர்த்து ஒரு குரல் கொடுக்குறாரு. அந்த குரலுக்கு சரியான செவி சாய்க்கவில்லை. அப்போ அவருக்கு ஒரு மன ரீதியான ஒரு கோபம் வருது. ஏன் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு 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 தொகுதியை ஒதுக்கி தரங்கன்னும் போது அது முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இயற்கையாகவே ஒரு வசதியான குடும்பம், அதனால் தேர்தலை நம்ம செலவுலேயே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஆரம்பித்த கட்சியை தான் நான் மறு உருவமாக புதியன்னு சேர்த்து புதிய உழைப்பாளர் கட்சின்னு வச்சுருக்கேன். அன்றைக்கு உழைப்பாளர் கட்சின்றதை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் கேண்டிடேட்டை போடுறாரு காங்கிரஸ் எதிர்த்து. அந்த காலத்தில் காங்கிரஸ் எதிர்த்து அப்போ 18 எம்எல்ஏக்கள் 4 எம்பி ஜெயிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு உண்மையிலேயே பெரிய விஷயம். இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா பிரமிப்பா இருக்கு நமக்கு. ஆமா, அது இந்திய வரலாற்றிலேயே எந்த மாநிலத்திலையும் ஒரு ஜாதியை பின்புலமாக கொண்டு ஒரு கோரிக்கை வைத்து அது நிறைவேறாத போது அந்த ஜாதியை வைத்து ஒரு பெரிய வெற்றியை பெற்ற வரலாறு ஐயா ராமசாமி படையாச்சாரியர்களுக்கு உண்டு. அவர் வன்னியர்கள் மட்டுமல்லாது எல்லா சமுதாயத்தினோடையும் ஒரு இணக்கமான உறவு கொண்டிருந்தார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த வாக்குகளும் அவருக்கு அள்ளி கொடுத்தாங்க. அப்போ காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியாமல் போயிட்டு 52